இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த பரலோக கிரீடங்கள் அப்படின்ற தொடர்ல இந்த 4வது நாளுக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். முதலாவதாக, சரீரத்தை ஒடுக்குகிறவர்களுக்கு அழியாத கிரீடத்தை ஆண்டவர் தருவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஜீவ கிரீடம் நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நல்ல போராட்டத்தை போராடி முடிப்பவர்களுக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இந்த நாளில் அதை விட மேலான ஒரு கிரீடத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, மகிழ்ச்சியின் கிரீடம். இந்த மகிழ்ச்சியின் கிரீடம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, சுயநலமானவர்களுக்கு அல்ல. என்னுடைய ஆத்மா மாத்திரம் பரலோகத்துக்கு போனா போதும், நான் ஆண்டவருக்கு பிரியமா வாழுகிறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் அவருடைய காரியங்களை நான் கரெக்டா செய்யறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சுய ஆத்ம ஆதாயத்திற்காக ஓடிக்கொண்டிருப்பவர்களுக்காக அல்ல, மற்ற ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்களுக்காக இந்த மகிழ்ச்சியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களுக்கான மகிழ்ச்சியின் கிரீடத்தை குறித்து தான் இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது இந்த ஒரு ஆச்சரியமான காரியத்தை குறித்து எழுதுகிறார். என்ன எழுதுறார் அப்படின்னா, நீங்க என்ன செய்வீங்க? மகிழ்ச்சியின் கிரீடமா இருப்பீங்க. யார் அப்படின்னா, இதோடைய ஆழமான பொருள் என்ன அப்படின்னா, பரலோகத்துல ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற எல்லா கிரீடத்தை காட்டிலும் நாம் எவ்வளவு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தியிருக்கிறோம் அப்படின்றதுதான் மிக முக்கியமான இந்த மகிழ்ச்சியான கிரீடமாய் காணப்படுகிறது. தானியேல் 12:3 இப்படி சொல்கிறது, அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆண்டவருக்காக அறுவடை பண்ணின அந்த ஆத்துமாக்கள் நம்முடைய கிரீடத்துல பிரகாசிக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். நம்முடைய இந்த உலகத்துல நம்ம அநேக சொத்துக்களை சம்பாதிக்கலாம், அது இந்த உலகத்தோடு இந்த மண்ணோடு மறைந்து போகிறதாய் காணப்படுகிறது. ஆண்டவருடைய காரியத்துல அவருடைய பணியை செய்து ஆத்தும ஆதாயம் செய்யும் போது அந்த ஆத்துமாக்கள் நம்மோடு பரலோகத்துக்கு வருகிறதாய் காணப்படுகிறது. இந்த மகிழ்ச்சியின் கிரீடத்துக்கு மிக முக்கிய ஒரு உதாரணத்தை குறித்து இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம். அது யார் அப்படின்னா, அந்திரேயா. இந்த அந்திரேயா மற்ற அப்போஸ்தலர்களை போல பிரபலமாய் நிறைய பிரசங்கத்தை செய்து அநேகரை அவங்க ஆண்டவருடைய மந்தையில இழுத்து கொண்டார்கள் அப்படின்பது அல்ல. இந்த பேதுருவை எடுத்துக்கொண்டோம்னா அந்த ஒரு பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் அப்படி என்பது அல்ல. இவன் ஆண்டவரிடத்துல வரும்போது ஒரு நபரை ஆண்டவருக்கு அறிமுகப்படுத்துவான். இந்த சீமோன் பேதுருவின் சகோதரன் தான் இந்த அந்திரேயா. அவன் சீமோன் பேதுருவை ஆண்டவரிடத்துல என்ன செய்யறான்? அறிமுகப்படுத்துகிறான். இந்த சபையின் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லி பேதுருவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறாரு. பேதுருவின் மூலமாக எத்தனை ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தப்பட்டார்களோ எல்லா காரியத்துக்கும் காரணமா இருந்த இந்த அந்திரேயாவுக்கும் அந்த மகிழ்ச்சியின் கிரீடத்துல அந்த ஆத்துமாக்களின் எண்ணிக்கை குறிக்கப்படும் அப்படின்றதுதான் நம்ம கற்றுக்கணும். ஒருவேளை நான் பெரிய ஊழியக்காரர் அல்ல, நான் பிரசங்கம் பண்றதல்ல, நான் வெளியே போய் ஊழியம் செய்யறதல்ல, என்னுடைய சூழ்நிலையினால அப்படி செய்ய முடியாது அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைக்கிறீர்களா? உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களோ, ஒரு சிறு பிள்ளையோ, உங்களுடைய நண்பர்களையோ நீங்க ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்தினீங்க அப்படின்னா உங்கள் தலையில மகிழ்ச்சியின் கிரீடம் பூக்கும் பரலோகத்துல நீங்க செல்லும் போது அப்படின்றத நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்கிறவர்களாய் காணப்படணும். அடுத்ததாக இந்த அந்திரேயா செய்த ஒரு காரியத்தை பார்க்கும்போது, அநேகர் ஆண்டவரிடத்துல அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும், அவங்க பசியா இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கெல்லாம் எதுவுமே கொடுக்க முடியாது, இது சாத்தியம் அல்ல அப்படின்னு மற்ற சீஷர்கள் சொல்லி இருந்த நேரத்துல இந்த அந்திரேயா அந்த சிறுவனை ஆண்டவரிடத்துல அழைத்து கொண்டு வருகிறாரு. இந்த சிறுவனத்துல 5 அப்பமும் 2 மீனும் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல அந்த சிறுவனை அறிமுகப்படுத்துகிறாரு. அந்த அப்பம் பெருகி அநேகரை போஷி ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்டது அப்படின்றது நம்ம அனைவருக்கும் தெரியும். அதே போல நம்முடைய வாழ்விலும் நிறைய காரியத்தை நான் செய்யல, ஆனா நான் ஒரே ஒரு சிறு பிள்ளைய ஆண்டவருக்கு நேராக வழி நடத்தினேன், என்னுடைய பிள்ளையை என் குடும்பத்தில் உள்ளவர்களை நான் வழி நடத்தினேன் அப்படின்னு சொன்னா கூட அது மகிழ்ச்சியின் கிரீடமாய் காணப்படுகிறது. இந்த நிறைய நேரத்துல நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா,
நான் பெரிய ஊழியக்காரனா இருந்தாதான், மேடையில போய் நம்ம பிரசங்கம் பண்ணினாதான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறது அப்படின்னு நினைப்போம். அப்படி இல்லை. ஆண்டவருடைய வழியில நீங்க யாரெல்லாம் வழி நடத்துகிறீர்களோ அவங்க மூலமாக வருகிற ஆத்துமாக்களும் உங்களுடைய கணக்கெல்லாம் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. எட்வர்ட் கிம்பல் அப்படின்னு ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் இருந்தாங்களா. அவங்க யார் அப்படின்னா, யாருக்கு சண்டே கிளாஸ் எடுத்தாங்க அப்படின்னா, டிஎல் மூடிக்கு சண்டே கிளாஸ் எடுத்தாங்களா. டிஎல் மூடியே ஆண்டவருக்கு நேராக வழி நடத்தினதான இந்த எட்வர்ட் கிம்பல் என்ன செய்யறாரு, அவர் வேலை செய்த அந்த செருப்பு தைக்கிற இடத்துல போய் ஆண்டவருடைய அன்பை சொன்னாராம். ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார் அப்படின்ற காரியத்தை இந்த டிஎல் மூடிக்கு சொன்னாராம். ஆண்டவருக்கு நேராக அவரை வழி நடத்தினாராம். பின்னாட்கள்ல இந்த டிஎல் மூடி லட்சக்கணக்கான மக்களை ஆண்டவருக்கு நேராக வழி நடத்தினார். ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், இந்த எட்வர்ட் கிம்பல் ஒரே ஒரு ஆத்மாவை தான் ஆதாயம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இந்த எட்வர்ட் கிம்பல் மூலமாக இந்த டிஎல் மூடி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் ஊழியக்காரராய் பெரிய அசைவை கொடுத்தது அவ்வளவு ஆத்துமாக்களும் இவருடைய கணக்குலையும் சேரும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், என்னுடைய ஊழியத்துல யாரு தொடப்பட போறா, யாரோ ஒருத்தர் உங்கள் மூலமாக சந்திக்கப்பட்ட அந்த ஆத்துமா ஒருவேளை இந்த உலகத்தை அசைக்கிற கருவியாக ஆண்டவர் பயன்படுத்தலாம். அதனால நம்ம யாரையும் குறைவாக எடை போடக்கூடாது. நமக்கு முடிந்தவரை நம்ம ஆண்டவருடைய காரியங்களை மற்றவர்களுக்கு சொல்லுது, ஆண்டவருக்கு நேராக அவர்களை வழி நடத்துகிறவர்களாக நம்ம காணப்படும். ஒருவேளை என்னால இப்படிப்பட்ட சூழ்நிலையில செய்ய முடியாது அப்படின்னா நம்முடைய குடும்ப உறுப்பினர்களை நம்ம ஆண்டவருக்கு நேராக வழி நடத்துகிறவர்களாக காணப்படணும். அப்படி அவருடைய ஆத்மாவை நம்ம ஆதாயப்படுத்துகிறவர்களாக காணப்படணும். அப்படிப்பட்ட ஆத்ம ஆதாயம் செய்கிறவர்களுக்காக தான் இந்த மகிழ்ச்சியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இந்த அந்திரேயாவை போல ஒருவேளை ஒரு நபரை ஆகிலும் நம்ம ஆண்டவரிடத்துல இல்லை நான் எதுவுமே சொல்லலை, நான் ஆண்டவருடைய சந்நிதிக்கு நான் ஒரு நபரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னா கூட அது அந்திரேயாவின் ஊழியமாக காணப்படும். நான் எனக்கு ஆண்டவரை பத்தி சொல்ல தெரியல, எனக்கு என்ன எப்படி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஆத்மாவை ஆலயத்துக்கு நீங்க அழைத்து கொண்டு வந்தீங்க, அதன் மூலமா அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னா அதுவும் உங்களுடைய ஆத்ம கணக்குல தான் சேரும். இப்படி ஆண்டவருடைய காரியத்துல நம்முடைய சுய ஆத்ம ஆதாயத்துக்காக மாத்திரம் இல்ல, நான் நல்லா பைபிள் வாசிக்கிறேன், நான் நல்லா பிரேயர் பண்றேன், நான் ஆண்டவருடைய காரியங்களை செய்யறேன், நான் பரலோகத்துக்குரிய பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு ஒருவேளை நீங்க உங்களுடைய காரியத்தை மாத்திரம் பார்த்து கொண்டு இருக்காம உங்களோடு இருக்கிறவர்களுக்கும் ஆண்டவருடைய அன்பை சொல்லுகிறவர்களாக, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறவர்களாக, ஆண்டவருக்கு நேராக திசை திருப்பப்படுவதற்கு அவர்களை நீங்க வழி நடத்துவதற்காக உங்களை ஆண்டவர் அந்த இடத்துல வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட காரியத்தை நீங்க செய்யும் போது உங்களுடைய கணக்குல அந்த ஆத்தும ஆதாயம் பணியில உள்ள கணக்குல சேரும், மகிழ்ச்சியின் கிரீடத்துக்குரியவர்களாக நீங்க வாழ்வீங்க அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த ஒரு பாடல் கூட சொல்லப்பட்டிருக்கிறது, வெறும் கையனாக உங்களுடைய சமூகத்துல வர முடியுமா, ஆத்மா ஒண்ணு ரட்சிக்காம வெறும் கையனா எப்படி உங்க சமூகத்துல வர முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம அநேக நேரங்களில நம்முடைய ஆத்மாவை குறித்தே நம்ம என்ன செய்யறோம், கவலையற்றவர்களாய் காணப்படணும். அப்படி அல்ல, நம்முடைய ஆத்மாவை குறித்தோ நம்ம கவலை உள்ளவர்களாக, பரலோகத்துக்கு உரியவர்களாக, வருகையில பங்குள்ளவர்களாக நம்ம காணப்படணும் அப்படின்னு நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாக தயார்படுத்தி கொள்ளவும் மற்றவர்களை ஆதாயப்படுத்தவும் தான் ஆண்டவர் இந்த உலகத்துல நம்ம வைத்திருக்கிறார். அந்த காரியங்களை நம் மூலமாய் ஆண்டவர் செய்யணும், அந்த மகிழ்ச்சியின் கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த நாளில் ஆண்டவரே மகிழ்ச்சியின் கிரீடத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, யாருக்கு இந்த மகிழ்ச்சியின் கிரீடம், ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களுக்காக, எங்களுடைய சூழ்நிலையில நாங்கள் யாரிடத்துல போய் நாங்கள் ஆத்தும ஆதாயம் செய்ய முடியாது அப்படின்னு புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களோடு இருக்கிறவர்களுக்கு, அவருடைய குடும்பத்தில் உள்ளவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ள ஆண்டவரே நீங்க கிருபை பாராட்டுங்க. அப்படிப்பட்ட வல்லமையை, அபிஷேகத்தை ஆண்டவரே, எழுப்புதலின் ஆண்டவரே ஒரு வல்லமை அவர்களுக்குள்ள நீங்க வைக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த உலகத்துல ஆண்டவரே நாங்கள் வாழுகிற வாழ்க்கை கொஞ்ச காலம்தான். இந்த வாழ்க்கையில ஆண்டவரே நாங்கள் பரலோகத்துக்குரியவர்களாக வாழ ஆண்டவரே எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே வருகைக்குரியவர்களாக நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள எங்களையும் எங்களோடு உள்ளவர்களையும் நாங்கள் தயார்படுத்த உதவி செய்யுங்க. இவங்களுக்கு மட்டும் ஊழியம் செய்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை புலம்பி கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கா ஜெபிக்கிறோம். அவர்கள் மூலமாக தேசத்துல பெரிய எழுப்புதல் உண்டாகலாம். அந்த கணக்குல இவங்க கணக்குல தான் சேரும் அப்படின்றத அவங்க உணர்ந்து கொண்டு ஆண்டவரே ஆத்தும ஆதாய பணி செய்கிறவர்கள்
செய்கிறவர்களாக, ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவருக்காக செய்கிறவர்களாக எங்களை நீங்க தயார்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை எங்கள் மேல் வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட வல்லமையினாலும் பலத்தினாலும் எங்களை இடைக்கட்டுங்க. ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையினாலும் எங்களை வழி நடத்துங்க. உங்களுடைய சித்தத்தின்படி வழி நடத்துங்க. ஆண்டவரே, சகல துதி கன மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துறேன். நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கல நல்ல பிதாவே, ஆமேன். இந்த மகிழ்ச்சியின் கிரீடத்தை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாக ஆண்டவர் நம்மளை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். நாளைக்கு இன்னொரு கிரீடத்தை குறித்து நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.